இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். வீக்கெண்ட்னாலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் நேற்றே கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சதுனால பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர வேறு வேலை கிடையாது கிச்சனில். டைம் இப்போ அரௌண்ட் 9 o'clock இருக்கும். இதே வீக் டேஸாக இருந்தால் நான் 9 o'clock மேலே ஆக்சுவலாக கிச்சனுக்குள்ளே வரவே மாட்டேன். எல்லா வேலையும் அதுக்கு முன்னாடியே முடிச்சு வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி அண்ட் தால் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிற வெசல் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அப்போ அடுத்து நான்வெஜ் வாங்கிட்டு வரப்போ எனக்கு சிங்க்கு காலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்சோட மெனு பார்த்திங்கன்னா கிராப் கறி வச்சுட்டு டூனா ஃபிஷ் வாங்கியிருந்தோம். டூனா ஃபிஷ் எவ்வளோவா எனக்கு குழம்ப வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, அதனால புட்டு செஞ்சுருவேன். இன்றைக்கி புதுசாக தவா ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஸோ இதோட வாழைத்தண்டு பொரியல் கொஞ்சம் வச்சேன். இதுதான் என்னோடய லஞ்ச் மெனு. ஸோ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour டைம் இருக்கும், அவ்வளோதான். அதை ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட பசங்க கொஞ்சம் கிளாஸ்லாம் வெளியில் போவாங்க. அவங்க கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறது வர்றது இப்படியே டைம் போயிடும். ஈவினிங் டைம் போல் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.